அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் நேயர்களே வணக்கம். கடகராசி நேயர்களே, விகாரி வருடம் தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, விகாரி வருட தமிழ் வருடம் என்பது 14/4/2019 முதல் 13/4/2020 வரை உள்ள வருகின்ற நாட்களாகும். இந்த விகாரி வருடமானது கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என பிரதான கிரக சஞ்சாரத்தை கொண்டு பார்க்கின்ற பொழுது, சந்திரனின் ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே கற்பனை சக்தி மிகுந்தவராகவும் நல்ல பேச்சு திறமை கொண்டவராகவும் மற்றவர்களை கவர்ச்சியாக பேசி வசீகரப்படுத்தக்கூடிய இயற்கை குணம் கொண்டவராகவும் மற்றவர்களிடம் சகஜமாக பேசக்கூடிய பழகக்கூடிய பண்பு கொண்டவராகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த விகாரி வருடம் என்பது ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் சனியானவர் கேது சேர்க்கை பெற்று இந்த ஆண்டில் சஞ்சரிக்குது. சனி 6ல் சஞ்சரித்தாலே செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் வளரக்கூடிய ஒரு ஆண்டாக, வளரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். தனக்காரகன் ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டு முதல் 6 மாத காலங்கள் ஐப்பசி மாதம் வரை உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில் செவ்வாயோட வீட்டில் சஞ்சரிக்கிறார். குருவுக்கு செவ்வாய் நட்பு, நட்பு கிரக வீட்டில் குரு பகவான் அமைய பெற்று ஜென்ம ராசியை பார்க்க உள்ளார். ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானமான 5ல் அமைய பெற்று ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனியும் கேதுவும் கேது சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இந்த ஆண்டுல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய தொழில் தொடங்கலாம் என்ற முயற்சிகள் எல்லாம் கூட கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்தமா பூமி மனை போன்றவை வாங்குவதற்கான யோகங்கள் எல்லாம் கூட உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். கூட்டாளிகளால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகும். வம்பு வழக்குகள் வீண் சிக்கல்கள் எல்லாம் கூட முழுமையாக மறைஞ்சு ஒரு வளமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் சாதகமான பலன்களை அடைவதற்கான அமைப்புகளானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பலமான பலன்கள், எடுக்கிற முயற்சியில் சாதகமான பலன்கள்லாம் எளிதில் அடைய முடியும். பெண்களுக்கு இருந்து வந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக மறைஞ்சி ஒரு மகிழ்ச்சியான நிலையில் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையானது மேலோங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வி நிலை, படிக்கிற மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள், அதிகப்படியான மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கூட இந்த விகாரி வருடத்தில் உண்டாகும். அடுத்து பார்க்கின்ற பொழுது, தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது லாபகரமான பலன்கள், தொழிலில் இருந்த தேக்கங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள், மறைமுக எதிர்ப்புகள் மறையக்கூடிய அமைப்புகள், வேலைக்காரங்களுடைய ஒரு ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புலாம் கூட இந்த ஆண்டில் கண்டிப்பாக உண்டு. இந்த ஆண்டில் முற்பாதியில் குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால ஆண்டின் முற்பாதியானது பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஐப்பசி மாதத்துக்கு பிறகு ஐப்பசி 19ஆம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு செல்வார். 5/11/2019. வாக்கிய பஞ்சாங்கப்படி ஐப்பசி 12ஆம் தேதி அன்னைக்கு 29/10/2019 உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் 6ஆம் வீட்டுக்கு செல்வார். குரு 6க்கு சென்றாலும் 6ஆம் வீட்டில் கேதுவானவர் சஞ்சரிப்பதாலும் 6ல் சனி சஞ்சரிக்கிறதுனாலையும் உங்களது பொருளாதாரமானது ஒரு லாபகரமாகவும் சாதகமாகவும் தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக ஆண்டின் பிற்பாதியில் மட்டும் பண விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்கன்றால்
ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கான யோகங்கள் உண்டு. இந்த ஆண்டு கடைசியில் ஒரு 3 மாத காலங்கள், ஒரு 2.5 மாதம் கூட சொல்லலாம். ஐப்பசி 10ஆம் தேதி முதல், அதாவது பார்த்திங்கன்னா தை மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு, ஐப்பசி 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு 6ஆம் வீட்டுக்கு போகிறாரு. தை 10ஆம் தேதிக்கு பிறகு கடைசி 3 மாதம், தை மாசி பங்குனி, இந்த 3 மாதத்தில் சனியானவர் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு போகிறார். 7க்கு போகிறது கொஞ்சம் சுமாருன்னு சொன்னாலும் சொந்த வீட்டுக்கு போகிறதுனால பெரிய பாதிப்பு கிடையாது. 7 சனி சஞ்சரிக்கின்ற போது குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இந்த விகாரி வருடத்தில் ஒரு வளமான பலன்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் நீங்கள் அடைவதற்கு நீங்கள் அம்மன் துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, ஆக்ரோஷமான தெய்வங்களை, காளி போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்வது, உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். நேயர்களே, இதுவரை விகாரி வருட தமிழ் வருட பிறப்பானது கடகராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறினேன். நன்றி, வணக்கம்.